பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். இருந்தாலும் நம்ம பெரிய ஐயா மருத்துவருக்கு இவ்வளவு அகங்காரம் கூடாது அப்படின்னு பாமக நிர்வாகிகள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று பாண்டிச்சேரியில பாமக செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு. வாரிசு அரசியல்களை எதிர்த்து பேசின ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பாமகவை தன்னோட குடும்ப ஒரு நிறுவனமா வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. வன்னியர் சங்கத்தையே தன்னோட குடும்ப நிர்வாகிகள் மட்டும் நிர்வகிக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து கட்சியோட கட்டமைப்பை வந்து மாற்றி அமைச்சிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு வந்தவங்க. அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அன்புமணி ராமதாஸுக்கு துணையா முகுந்தன் பரசுராமன் அப்படின்றவரை வந்துட்டு நியமனம் பண்றதுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. உடனே யாரு எனக்கு வேண்டாம், அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவன் கட்சியில சேர்ந்தே 4 மாசம் தான் ஆகுது, கட்சியில உழைச்ச அனுபவம் மிக்க உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கட்சி உறுப்பினர்கள் மத்தியில ஒரு அக்கறை இருக்கிற மாதிரியும் ஒரு பரிதாபம் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து வளர்ச்சிக்கு வந்து உண்மையா இருக்கிற மாதிரியும் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நாடகத்தை வந்து அந்த இடத்துல நடத்திருக்காரு. இதெல்லாம் எடுபடாதுன்னு நம்ம ராமதாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதை கேட்கலாம், நீ கட்சி விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒரு அகங்கார பேச்சுல பேசியிருக்கிறாரு. இதனால பாமக உறுப்பினர்கள்ட்ட பெரும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, பெரும் சலசலப்பை அந்த இடத்துல உண்டு பண்ணிடுச்சு. ஏன்னா என்னடா பையனுக்கு அப்பாவுக்கும் வந்து சண்டை ஆயுது, ஒரே மேடையில அவங்க உட்கார்ந்துருக்கிற பொசிஷனை பார்த்தாலே ராமதாஸ் கூட ஜி.கே. மணி நெருக்கமா உட்காந்துருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆக ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு வந்துட்டு நிலவிட்டு வந்திருக்கு. அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன்ல வந்துட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போன தேர்தலெல்லாம் வந்து முழக்கம் வச்சு தேர்தலை சந்திச்சாங்க, பெரும் தோல்வியை சந்திச்சது. என்னதான் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாலும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல இதை வந்துட்டு கட்சி இப்படிதான் நம்மளோட இலக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐயா வந்து அறிவிப்பு செய்யறாரு. அன்புமணி ராமதாஸுக்கு உதவியா தன்னோட பேரனை, அதாவது யாருன்னு அவருக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட அக்கா பையன் தான் அந்த முகுந்தன் பரசுராமன்றவர். மருத்துவர் ராமதாஸுக்கு மகள் வழி பேரன். குடும்ப அரசியல், வாரிசு அரசியலை எதிர்த்து பேசின மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னோட வாரிசாக இருக்கக்கூடிய, தன்னோட மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய அந்த முகுந்தன் பரசுராமன்றவரையும் வந்துட்டு இதுக்கு நியமிச்சிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் தான் ஆல்ரெடி வந்து இளைஞரணி தலைவராக இருந்தாரு. அவரு ராமதாஸ் முதிர்ச்சி அடைகிறதால அந்த பொறுப்புக்கு வந்து முன்னாடி பாமக தலைவராக வந்துட்டு ஜி.கே. மணி இருந்தாரு. ஏற்கனவே இதுல இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் வந்து இப்ப பாமகவோட தலைவராக மாறிட்டாரு. இப்ப அவர் வகித்து வந்த அந்த இடம் வந்து காலியா இருந்திருக்கு. ஜி.கே. மணி பையனுக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து லைக்கா நிறுவனத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால கட்சி நிர்வாகிக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணுது. அவர் வந்து கட்சியிலே வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு, கட்சியில ஆர்வம் கட்ட மாட்டாரு, அவருக்கு எப்படி நீங்க பதவி கொடுத்தீங்கன்னா ஒரு கருத்து அங்க உருவாக, உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பதவி வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து என்னோட சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து கவனத்தை செலுத்துறேன்னு அவர் பட தயாரிப்புக்கு அவர் போயிட்டாரு. ஸோ திரும்ப அந்த இளைஞரணி பதவி வந்துட்டு காலியா இருக்கு. அதுக்கு தான் இப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியோட இளைஞரணி தலைவருக்கு இவரை வந்து நியமிக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனை இப்போ இதுக்காக சிஎம் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ராமதாஸை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து எதிர்த்து கண்டன குரலை பதிவு பண்ண அன்புமணி ராமதாஸுக்கு இப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு கட்சியை விட்டே வெளியே போற நிலைமை ஆயிருக்கு. இது ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. வெளியே போங்கடா இயற்கை ராசிகளா அப்படின்ற மாதிரி ராமதாஸ் வந்து பேசினது அந்த இடத்துல நோஸ் கட் ஆயிடுச்சு. எப்படியும் வந்து சமாளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது திருப்ப ராமதாஸ் பேச காண்டாயி ஒரு கட்டத்துல வெளியே போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னை சந்திக்கணும்னா பனையூர்ல நான் அலுவலகம் திறந்திருக்கேன், அங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே இவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்துட்டு இருந்திருக்கு. அந்த கருத்து முரண்பாடு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பூதாகரமா வெடிச்சு ஒரு மேடையிலேயே இவங்க பிரிவினைக்கு உண்டாச்சு. இது நேத்து நடந்தது. ஆனா இது எல்லாம் ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு பனையூர்ல இருந்து தைலாபுர தோட்டத்துக்கு நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற வந்து முரண்பாடை வந்து சரி செய்யணும்னு கட்சி நிர்வாகிகள் மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுல இந்த முகுந்தன் பரசுராமும் வந்து நான் எனக்கு இந்த இது வேண்டாம், என்னால வந்து தந்தைக்கும் மகனுக்கும் வந்து பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்ததாகவும், அவர் வந்து இந்த பதவியில இருந்து விலகிறதாகவும் ஒரு அறிவிப்பை வந்து செய்ய இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம வந்து ஹாட் டாபிக்கா இருக்குன்றதுக்காக பிரச்சனை கிளப்பி நம்ம அப்படியே ஒரு சலசலப்பு உண்டு பண்ணி ராமதாஸோட திட்டம் இது வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த சொத்து எல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது, தன்னோட வாரிசுகளுக்கே போகணும் அப்படின்றதால தான். ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, தன்னோட மகளோட பையனுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. ஏன் பாமகவில் எத்தனையோ உழைச்ச
இளைஞர்கள் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுக்காம தன்னோட சொந்த பேரனுக்கு 4 மாசம் தான் ஆகுதுன்றாங்க. அவருக்கு கொடுக்குறாருன்னா அப்ப இதனோட காரணம் என்னன்னா, ஏற்கனவே வன்னியர் சங்கத்தையும் வந்துட்டு இது மாதிரி தான் பண்ணாங்க. அது இப்போ வந்து பாமக அந்த கட்சியையும் தன்னோட குடும்பவாசிகள் தான் வந்து அந்த அதிகாரத்தை வந்து நுகரணுன்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து உறுதியா இருக்கிறான்றதா இந்த இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கட்சி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கலையுதோ இல்லையோ, அதை விட விரைவா சீக்கிரமா முந்திக்கிட்டு நம்ம வந்து பாமக கட்சி வந்து கலைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் வந்துட்டு பாமகவுல இருந்து விலகி வந்துட்டாரு. அதே மாதிரி முன்னணி நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு அதிருப்தி அடைஞ்சு இவங்களோட செயல்பாடுல அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து விலகிக்கிறதா வந்து இது இருந்துச்சு. ஆனா இப்ப அப்பனுக்கும் பிள்ளைக்குமே ஏற்பட்ட சண்டையில கட்சி ரெண்டா போயிடுமோன்ற வேற ஒரு இது இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பனையூர்ல ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கிறாரு. எங்க இவர் திடுப்புன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை விட்டுறாரு, புது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றதாரம் பேசிட்டு வந்தவர். இன்னைக்கு அடுத்த முதலமைச்சருக்கான குறிக்கோளை வச்சுட்டு ஒரு கட்சியை புது கட்சியை வந்து ஆரம்பிச்சிருவாரு. அவருக்குன்னு ஒரு பலத்தை வந்து உண்டு பண்ணிடுவாருன்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு. எல்லாரும் நம்ம விடுதலை களத்தை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.